இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கணக்கானுக்கு மேல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பிறகுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு எல்லாரும் விவசாயம் பண்றதுக்கு புதுசா வராங்கன்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு 1000 கணக்கான குழந்தைங்க பிறகுறாங்கன்னா ஸோ ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க, எண்ணிக்கையில் அளவுக்கு குழந்தைங்க வந்து பிறகுறாங்க. ஸோ அப்போ உணவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு விவசாயிகள் திருப்பி வந்து விவசாயம் பண்ண புதுசான்னு பார்த்தா கண்டிப்பா யாரும் முன் வரத்தில்லை. ஏன்னா லாபம் வரலன்ட்டு இங்க யாரும் விவசாயம் பண்ண முன் வரத்தில்லை. அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ நிறைய குழந்தைகள் உருவாயிடுவாங்க, விவசாயிகள் எண்ணிக்கை கம்மியாயிடும். அப்ப சாப்பாட்டுக்கு எல்லாரும் என்ன பண்ணி சொல்லிட்டு சிந்திச்சு பாருங்க. உணவுக்கு பற்றாக்குறை வந்தா தான் விவசாயம் பண்ண எல்லாரும் முன் வருவீங்கன்னா அந்த காலம் வரைக்கும் நம்ம ஏன் காத்துட்டு இருக்கணும்? அதுக்கு முன்னாடியே எல்லாரும் விவசாயம் பத்தியும் விவசாயத்தை பத்தியும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, விவசாயம் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அப்பதான் இங்க நம்ம விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும், உணவுடைய பற்றாக்குறையை தீர்க்க முடியும். நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம்.